இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் வீட்டு பாவனைக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 150 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்கள் எமது பிரதான செய்திகளில். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியாலால் சுந்தரம், ஜெஃப்ரி ஜிபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் வீட்டு பாவனைக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 150 ரூபாவால் குறைப்பு. மேலும் சில உணவுப் பொருட்களின் இறக்குமதி வரியை குறைக்கவும் நடவடிக்கை. அதிகாரங்களுக்கு மாத்திரம் மட்டுப்பட்டு செயற்பட்டால் மக்களுக்கு உரிய சேவையை நிறைவேற்ற முடியாது என ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் வீட்டு பாவனைக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 150 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ மற்றும் லாஃப் ஆகிய 2 எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. வீட்டு பாவனைக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை கடந்த மே மாதத்தின் பின்னர் 2396 ரூபாவாக அமைந்திருந்தது. புதிய விலை திருத்தத்தை அடுத்து தற்போது அதன் விலை 2246 ரூபாய் வரை குறைவடைய உள்ளது. 2011ஆம் ஆண்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 1652 ரூபாவாக காணப்பட்டது. அந்த வருடத்தின் ஏப்ரல் மற்றும் ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டின் மே மாதத்தில் வீட்டு பாவனைக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 350 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டதை அடுத்து அதன் விலை 2396 ரூபாய் வரை உயர்வடைந்தது. இதனை தவிர உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், தகரத்தில் அடிக்கப்பட்ட மீன், நெத்தலி மற்றும் கருவாடு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் சிலவற்றின் இறக்குமதி தீர்வை இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வாழ்க்கை செலவை குறைக்கும் நோக்கத்தில் ஜனாதிபதியின் விசேட பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு மேலும் அறிவித்துள்ளது. அதிகாரங்களுக்கு வரையறுக்கப்பட்டு செயற்பட்டால் மக்களுக்கான உரிய சேவையை வழங்க முடியாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். இலங்கை மன்ற கல்லூரி கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கொழும்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அதிகாரம் தொடர்பில் சிந்திக்காமல் மக்களின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து செயற்படுவது குறித்து அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் நிலவும் வாகன நெரிசல், குப்பை கூளங்களை அகற்றும் பிரச்சினை, குடியிருப்பு பிரச்சினை, கல்வி, சுகாதார பிரச்சனைகள் மற்றும் பெருந்தெருக்களின் கட்டமைப்பை விஸ்தரிப்பு போன்ற விடயங்கள் தொடர்பில் இன்றைய கூட்டத்தின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் தமது தொகுதிகளை ராசதானிகளாக கருதாமல் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து பிரச்சினைகளை தீர்க்க வேண்டிய தேவை உள்ளதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். சுய தொழிலில் ஈடுபடுவோருக்காக கொழும்பு புறக்கோட்டையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடத்தை வர்த்தகர்களிடம் கையளிக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்த பரபரப்பான சூழ்நிலை திம்புலாக்கல போகஸ் வெப நகரில் எமது கேமராக்களில் பதிவானது. புலனர்வை மகாவலி பி வலயத்திற்குட்பட்ட போகஸ் வெப நீர்ப்பாசன பகுதி மகாவலி அதிகார சபையினால் சிலருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அரளகங்வில திம்புலாக்கல பிரதான வீதியினூடாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் திம்புலாக்கல பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் உள்ளிட்ட சிலருக்கு இந்த காணி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். இங்கிருந்து வெளியேறும் நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவுநீர் பாவிக்கு சென்றதும் அந்த நீரை எமது பிள்ளைகளை அருந்துகின்றனர். எதிர்காலத்தில் அவர்கள் சுகவீனம் அடைவார்கள். எம்மிடமிருந்து வாக்குகளை பெற வேண்டுமானால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும்.
මේ ප්‍රශ්නට කොහොම හරි විසඳුම් ලබා දීලා අපේ ඡන්දය ගන්නට නම් මේ ප්‍රශ්නට විසඳුම් අවශ්‍යමයි. அதிகாரிகள் இதற்கான தீர்வை வழங்கும் வரை அடுத்து வரும் அனைத்து தேர்தல்களையும் தாம் நிராகரிப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் காமினி ராஜகருணாவிடம் வினவிய போது இந்த பிரச்சினை தொடர்பில் தாம் அறிந்திருக்கவில்லை என அவர் கூறினார். நிவாரணங்களின்றி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் ஆணையை பெற்று ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் அதன் பயனை அனுபவித்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார். வடமத்திய மாகாண சபை தேர்தலில் பொலனறுவை மாவட்டத்தில் போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொலனறுவை சந்தன பொக்குண பிரதேசத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. நீங்கள் பெற்றுக் கொடுத்த மக்கள் ஆணையின் பயன் என்ன? நீங்கள் வழங்கிய மக்கள் ஆணையின் பயனை அரசாங்கமும் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களுமே அனுபவிப்பதாக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நிலத்தில் காலை ஊன்றி போராடும் எமது நாட்டு விவசாயிகள், மீனவர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், சிறுவர்கள் ஆகியோருக்கு இன்று அரசு வளங்கள் வழங்கப்படாத காரணத்தினாலும் நாட்டின் பொது நிவாரணங்கள் வழங்கப்படாமையினால் அரசாங்கத்தின் ஊடாக நிவாரணங்கள் வழங்கப்படாமையினால் அசௌகரியங்களை எதிர்நோக்கி உள்ளனர். தேர்தல் காலப்பகுதியில் சகோதர தொலைக்காட்சி சேவையான சிரச டிவியில் ஒளிபரப்பாகும் அரசியல் விவாத நிகழ்ச்சி நேற்று ஆரம்பமானது. இம்முறை மாகாண சபை தேர்தலை இலக்காக கொண்டு நடைபெற்ற சட்டன நிகழ்ச்சியில் பிரதான கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் நேற்று கலந்து கொண்டனர். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள விவாதங்களில் அனைத்து கட்சிகளினதும் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளதுடன் தமது கட்சியின் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் நோக்கில் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ளனர். ரத்மலானே ஸ்டைன் கலையகத்தில் நடைபெற்ற சட்டன நிகழ்ச்சியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமச்சந்த், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் மைத்திரிபால சிறிசேன மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டெல்வின் சில்வா ஆகியோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சரின் இயலாமையினாலோ அல்லது மாகாண சபைகளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினால் நிர்வகிக்க முடியாத காரணத்தினால் இந்த தேர்தலை நடத்தவில்லை. இந்த தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் அவருடைய அரசாங்கத்திற்கும் எந்தவித அச்சமும் இல்லை. அதேபோல் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் அன்று சவால்களை எதிர்நோக்கியதனை போன்று இன்றும் இவ்வாறான சவால்களை எதிர்கொள்வதற்கு தயாராக உள்ளது என்ற செய்தியினை வெளிப்படுத்துவதற்காகவும் மக்களின் ஜனநாயக உரிமைகளை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது என்ற செய்தியினை வழங்குவதற்காகவுமே இந்த மாகாண சபைகளை கலைத்து தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். දීමට සූදානම් රජයක් හැටියට තමයි මේ පළාත් සභා මැතිවරණ තුන අපි විසුරු ඇහැරලා මැතිවරණයකට අවතීර්ණ වෙලා තියෙනවා. අපි නම් අද සටනට ආවේ ஐக்கிய தேசிய கட்சி இந்த சட்டன நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையிலேயே நாம் சட்டன நிகழ்ச்சிக்கு வருகை தந்தோம். ஐக்கிய தேசிய கட்சி இங்கு பிரசன்னமாக இருக்கவில்லை. இந்த விவாதத்தை எதிர்கொள்வதற்கு முடியாமையினாலேயே அவர்கள் வருகை தரவில்லை என நான் கருதுகிறேன். சமாதானம் மற்றும் அபிவிருத்தி எனும் அரசியல் நிலைப்பாட்டை மீண்டும் ஸ்திரப்படுத்துவதற்கு மக்கள் வாக்கெடுப்பு அவசியம் என்பதனையே விசேடமாக தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் நாம் எடுத்துக்காட்ட வேண்டும். அதனாலேயே நாம் மாகாண சபை தேர்தலுக்கு ஆயத்தமாகி அதனூடாக நமது செயற்பாடுகளை முன்னெடுக்கிறோம். மக்களே இறுதி தீர்மானத்தை எடுப்பார்கள். சமாதானம், அபிவிருத்தி என்பவற்றை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் என்ற வகையில் நாம் செயற்படுகிறோம். අපි පළාත් සභා මැතිවරණයක් සඳහා සූදානම් වෙලා ඒ තුල අපි කටයුතු කරන්නේ. පළාත් සභා මැතිවරණය සඳහා පවත්වන மாகாண சபை தேர்தல்களை முன்னிட்டு நடைபெறும் முதலாவது சட்டன நிகழ்ச்சியிலேயே ஐக்கிய தேசிய கட்சி வருகை தராமையினால் எதிர்க்கட்சியின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை மக்கள் விடுதலை முன்னணிக்கு ஏற்பட்டுள்ளது. எமது அரசியல் வரலாற்றில் இது ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றே நாம் எதிர்பார்க்கின்றோம். எனவே எதிர்க்கட்சியின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் விடுதலை முன்னணி தயார் என்ற உறுதிமொழியை வழங்குகின்றோம். மாகாண சபைகளை நிர்வகிப்பதற்காக மக்கள் 5 வருடங்களுக்கு
வழங்கிய ஆணையை காப்பாற்ற முடியாத நிலையில் இந்த மாகாண சபைகளை கலைத்து தமக்கான மக்களது ஆணையை எதிர்பார்க்கும் முதலமைச்சர்களுக்கு மீண்டும் இந்த மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான உரிமை உள்ளதா? தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மறுபக்கம் திருப்பி வழமை போலவே இந்த தெரிவு செய்யப்பட்ட சில மாகாண சபைகளுக்கான தேர்தலை அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி நடத்தி மீண்டும் மக்கள் ஆணை தமக்கு உள்ளது என்பதனை காண்பிக்க முயற்சியாகவே அரசாங்கம் இந்த தேர்தலை முன்னெடுக்கிறது என்று நாம் எண்ணுகின்றோம். ඒක පෙන්නලා අපිට තාමත් ජනමතය තියෙනවා කියලා පෙන්වීමේ අරමුණින් කියලා තමයි අපි විශ්වාස කරන්නේ. இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை முன்னெடுப்பது இலகுவான விடயமாகும். அவ்வாறானதொரு வழிமுறையை நாம் இன்று அறிமுகப்படுத்துகின்றோம். வேலைப்பளுவுடன் நகரும் வாழ்க்கை பயணத்தில் வீட்டு வேலைக்காக மிகவும் சொற்ப காலத்தையே ஒதுக்குகின்றோம். இந்த நிலையில் டெங்கு ஒழிப்பிற்காக நாளாந்தம் முன்னெடுக்க வேண்டிய 2 வழிமுறைகள் உள்ளன. உங்களுடைய அன்றாட வேலைகளுடன் இந்த 2 வழிமுறைகளையும் பின்பற்றுங்கள். வீட்டின் பூச்சாடிகளில் தேங்கி நிற்கும் நீரை அகற்றி சுத்தம் செய்யுங்கள். குளியல் அறையில் நீர் தேங்கி நிற்கும் பொருட்களை பரிசோதித்து சுத்தம் செய்யுங்கள். எனினும் நுழம்பு ஒழிப்பு நடவடிக்கையில் முழு நாடும் ஒன்றிணைந்து செயற்படும் இந்த தருணத்தில் மொனராகலையில் மற்றொரு துர்ப்பாக்கிய சம்பவம் பதிவானது. மொனராகலை பொது வைத்தியசாலை கண்மையில் வசிக்கும் அனுமா பிரியாங்கனி காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டு மொனராகலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் டெங்கு நோய் தாக்கத்துக்கு உள்ளானமை கண்டறியப்பட்டுள்ளது. 2 பிள்ளைகளின் தாயாரான இவர் டெங்கு காய்ச்சலினால் நேற்று உயிரிழந்தார்.